அஸ்வினி, கவனமாக செயல்பட வேண்டிய நாள். முயற்சி பலிக்கும், செலவுகள் அதிகரிக்கும், தேவைக்கேற்ற வரும். பரணி, எதிர்பார்த்த தகவல் வரும், பொருளாதார நிலை உயரும், வியாபாரத்தில் லாபம் காண்பீர்கள். கார்த்திகை 1ஆம் பாதம், திட்டமிட்டு செயல்படுவீர்கள், முயற்சியில் வெற்றி உண்டாகும், நினைத்த வேலை நடக்கும். கார்த்திகை 2, 3, 4 பாதங்கள், நிதானமாக செயல்பட வேண்டிய நாள். மதியத்தில் இருந்து அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும். ரோகிணி, எதிர்பார்த்த பணம் வரும், குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை இருக்கும், எடுத்த வேலைகள் வெற்றியாகும். மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள், செயல்களில் பதற்றம் நிலவும், கடன் வாங்குவதை இன்று தவிர்க்கவும். மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள். பொருட்கள் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். திருவாதிரை, முடிவு செய்திருந்த வேலைகளை நடத்தி முடிப்பீர்கள், நண்பர்கள் உதவியால் பிரச்சனைகள் விலகும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள், பின்விளைவுகள் பற்றி யோசித்து செயல்படுவீர்கள், நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியாகும். புனர்பூசம் 4ஆம் பாதம், வேலை பளுவால் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும், செல்வாக்கு உயரும். பூசம், வியாபாரம் முன்னேறும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும், மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். ஆயில்யம், குடும்பத்தினர் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள், திட்டமிட்ட வேலைகள் நடந்தேறும், வருமானம் வரும். மகம், குழப்பமடையாமல் செயல்பட வேண்டிய நாள். வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நன்மையாகும். பூரம், உங்கள் திறமை வெளிப்படும், வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர்கள், தடைப்பட்ட வேலைகள் நடக்கும். உத்தரம் 1ஆம் பாகம், நெருக்கடி நீங்கும், மனக்குழப்பம் விலகும், குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள். நீங்கள் விரும்பாத செயல்கள் இன்று நடக்கலாம். அஸ்தம், நெருக்கடிக்கு ஆளாவீர்கள், மனக்குழப்பம் உண்டாகும், பயணத்தில் நிதானம் அவசியம். சித்திரை 1, 2 பாதங்கள், தொழிலில் லாபம் குறையும், வேலையில் தடைகள் ஏற்படும், இரவு பயணங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது.